உடம்பு சரியில்லாமல் போயிட்டாவே நமக்கு எந்த ஒர்க்குமே பண்ண எனர்ஜி வராதுங்க. எனக்கும் அப்படி தான். இந்த காய்ச்சல் சளின்னு என்ன வந்தாலும் சரி, ஒன்ஸ் அது சரியாயிட்டோம் அப்படின்னா நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலையே நம்ம யூஸ் பண்ண எல்லா பெட்ஷீட்டு பெட் கவர் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நானும் தலை குளிச்சுப்பேங்க. அப்போ தான் நம்மளை விட்டு ஃபுல்லாக எல்லாமே போன மாதிரி இருக்கும். இல்லைனா இன்னுமே உடம்பு சரியில்லாத மாதிரியே ஃபீல்லே இருக்க மாதிரி இருக்கும். நானுமே இன்றைக்கி தலை குளிச்சிட்டேங்க. தலைவலி வந்ததுலேருந்து ஒரு 1 வீக் ஆச்சு நான் தலை குளிச்சு. கொஞ்சம் மாதமாக தான் தலைவலி இல்லாமல் இருந்தேன். இப்போ அகெயின் வந்துருச்சு. தீபாவளிக்கு சாப்பிட்ட ஸ்வீட்ஸ் தான் ரீசன் அப்படின்னு என் மனசு சொன்னாலும் வாயை கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி எங்கள் செடியில் பார்த்திங்கன்னா ரோஸ் பூத்து இருந்துச்சுங்க. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு ரோஸ் அவ்வளோவா பிடிக்காது. பட் அப்படியே விட்டால் வாடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறித்து வச்சுட்டேன். இன்றைக்கி வெனஸ்டே நல்ல வெயிலுங்க எங்கள் ஈரோட்டில். ஆஃப்டர்நூன் ஏதோ தூங்க வச்சுட்டு கரண்டி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டு வாயில் கசப்பாக இருந்தனால ஏதாச்சும் காரசாரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மசாலா கறி மசாலா எல்லாம் போட்டு ஒரு முட்டையோட சுற்றி ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஆம்லேட் அப்படின்னாவே ரச சாதம் தான். ரசத்துக்கும் முட்டைக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.